சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. கங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. சிலுவையில் இயேசுவை நான் காணும் நேரமெல்லாம் சிந்தித்தேன் ஜீவியத்தை சீர் செய்குவே. சிலுவையில் இயேசுவை நான் காணும் நேரமெல்லாம் சிந்தித்தேன் ஜீவியத்தை சீர் செய்குவே. அங்கமெல்லாம் அடிபட்டு தொங்குகிறார் இயேசுவே. அங்கமெல்லாம் அடிபட்டு தொங்குகிறார் இயேசுவே. தூயனாய் என்னையும் மாற்றிடவே. தூயனாய் என்னையும் மாற்றிடவே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. தங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. அகோர பாடுகளால் அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. அகோர பாடுகளால் அந்த கேடடைந்தவராய் என் பாவம் போக்க ஜீவன் ஈந்தவரே. என்னில்லா அன்பினை என்னுள்ளம் நினைக்கையிலே. என்னில்லா அன்பினை என்னுள்ளம் நினைக்கையிலே. ஒப்புவித்தேன் என்னை சுத்தனாக்கும். ஒப்புவித்தேன் என்னை சுத்தனாக்கும். சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. கங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. கொல்கோதா நாயகரின் கொடூர மரணமதை தியானித்து நோட்டமதை ஓடிடுவே. கொல்கோதா நாயகரின் கொடூர மரணமதை தியானித்து நோட்டமதை ஓடிடுவே. மூன்றாணி மீதினில் கல்வரி மத்தியிலே. மூன்றாணி மீதினில் கல்வரி மத்தியிலே. உள்முடி சூடினார் எனக்காகவே. உள்முடி சூடினார் எனக்காகவே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இல்லை பாருவே. தங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவே தாவரிப்பே கல்வாரி நேசரின் பாதத்திலே. தாங்கொண்டா வேதனை சுற்றி வரைந்த நேரம் தாசனாம் என்பதற்காய் ஏற்றவரே.
நிழலில் தங்கினார் இன்று நிலை பாருவேன். சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்று நிலை பாருவேன். தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீ கரைதிரையற்றுனாய் மாற்றீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீ கரைதிரையற்றுனாய் மாற்றீரே. இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்று நிலை பாருவேன். சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்று நிலை பாருவேன். தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. தாங்கண்ணா வேதனை சுற்றி வதைத்த நேரம் தாசனாம் என்றெனக்காய் ஏற்றவரே. தாங்கண்ணா வேதனை சுற்றி வதைத்த நேரம் தாசனாம் என்றெனக்காய் ஏற்றவரே. சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை, சிலுவை மரணமோ கொடியதோ வேதனை. எப்படி போற்றுவேன் என் இயேசுவை, எப்படி போற்றுவேன் என் இயேசுவை. சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்றும் நிலை பாருவேன். சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்றும் நிலை பாருவேன். தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றுனாய் மாற்றீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றுனாய் மாற்றீரே. இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்றும் நிலை பாருவேன். சிலுவையின் நிழலில் தங்கினார் இன்றும் நிலை பாருவேன். தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவேன் தாபரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றுனாய் மாற்றீரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையற்றுனாய் மாற்றீரே. இக்கால சத்தத்தை கேட்டிடும்
சந்திப்போமே. சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இழை பாடுவேன். சிலுவையின் நிழலில் தங்கினார் என்றும் இழை பாடுவேன். தங்கிடுவேன் தாவரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. தங்கிடுவேன் தாவரிப்பேன் கல்வாரி நேசரின் பாதத்திலே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையேற்றினார் மாத்திரே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையேற்றினார் மாத்திரே. இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கல்வாரி அன்பினால் கழுவி எந்தனை நீர் கரைதிரையேற்றினார் மாத்திரே. கல்வாரி அன்பினால் கரைதிரையேற்றினார் மாத்திரே. இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே, இக்கால சத்தத்தை கேட்டிடும் நாளிலே கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. கர்த்தராம் இயேசுவை சந்திப்போமே. ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே, அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே. புத்தரிருஷலின் அற்புத பட்டணம் எത്ര മനോഹരമേ. புத்தரிருஷலின் அற்புத பட்டணம் எത്ര മനോഹരമേ. ദൈവത്തിൻ തേജസ്സും മിന്നി വിളങ്ങിടും ശോഭന രാജ്യമത്. ദൈവത്തിൻ തേജസ്സും മിന്നി വിളങ്ങിടും ശോഭന രാജ്യമത്. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. ലോകത്തിൻ സ്ഥാപനം മുന്നമേ എന്നെയും ക്രിസ്തുവിൻ കണ്ടിരുന്നു. ലോകത്തിൻ സ്ഥാപനം മുന്നമേ എന്നെയും ക്രിസ്തുവിൻ കണ്ടിരുന്നു. സൗഭാഗ്യ ജീവിതം പങ്കാളിയാകുവാൻ എന്നെ തിരഞ്ഞെടുത്തു. സൗഭാഗ്യ ജീവിതം പങ്കാളിയാകുവാൻ എന്നെ തിരഞ്ഞെടുത്തു. സ്വർലോകവാസം ആനന്ദമേ, അത് നിത്യം അതിരമ്യം ആനന്ദം ആനന്ദമേ. സ്വർലോകവാസം
ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே ஈலோகத்தின் பணி ஆகவே வெந்து வானவம் மாறி போகும் ஈலோகத்தின் பணி ஆகவே வெந்து வானவம் மாறி போகும் ஸ்வர்லோகராஜ்யம் நித்தியமுள்ளது வாஞ்சையும் நித்தியமல்லோ ஸ்வர்லோகராஜ்யம் நித்தியமுள்ளது வாஞ்சையும் நித்தியமல்லோ ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே நித்தியனும் தெய்வத்தின் சன்னிதானத்தின் கண்டே வீசும் தருமா நித்தியனும் தெய்வத்தின் சன்னிதானத்தின் கண்டே வீசும் தருமா ஆனந்த பூர்ணம் அந்தோன்யம் காணுமே வீணேடு வீண்கானங்கள் ஆனந்த பூர்ணனாய் அந்தோன்யம் காணுமே வீணேடு வீண்கானங்கள் ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே ஸ்வர்லோகவாசம் ஆனந்தமே அது நித்தியம் அதிரம்யம் ஆனந்தம் ஆனந்தமே
சாட்சியாய் நிற்கிறோம். மரணவாசலிலிருந்து தூக்கி எடுத்ததாம் ஜீவ மார்க்கத்தில் சாட்சியாய் நிற்கிறோம். வானாதி வானங்களே கம்பீரமாய் பாடுங்கள். பூமியின் குடிகளே களி கொண்டு பாடிடுவோம்.
ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். வானாதி வானங்களே கம்பீரமாய் பாடுங்கள். பூமி குடிகளே களி கொண்டு பாடிடுவோம். தேவன் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவன் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவன் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவன் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவன் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க தேவ ஜனத்துக்கு ஆறுதல் செய்தார். தேவன் தன் ஜனத்தின் கண்ணீரை துடைக்க தேவ ஜனத்துக்கு ஆறுதல். வாழ்க்கை ஒரு யுத்தகளம். And life, it is a battlefield. நீ ஒரு யுத்த வீரன். And you are a battle warrior. நீ தேவனுடைய போர் வீரன். And you are the warrior of God. உன்னுடைய கைகளை யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார். And the Lord make tatters your fingers to fight and for war. எங்களை வில்லும் வளையும்படி அவர் உன்னை ட்ரெயின் பண்ணுகிறார். And also the Lord practice you or trieth you to make the bow down of your brass of lines. சாத்தின் தலையை நசுக்க உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுக்கிறார். The Lord gives power and authority to bruise the head of the Satan. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? நான் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு நல்ல போர் சேவகன். I am a good soldier of Jesus Christ. எந்த வல்லமையும் கண்டு நான் பயப்பட்டதே இல்லை, பயப்பட போவதும் இல்லை. I am not going to fear for any powers. I will not fear for any powers. அந்த அறிக்கை உள்ள உங்க முழங்கால் கொடுங்க பார்க்கலாம். Those who are having this confession, let us all bend our knees. உன்னுடைய முழங்கால் தான் ஃபர்ஸ்ட் நீ ஜெயிக்க போகிறதுக்கு அடையாளம். Your kneeling down is a first sign and for you're going to conquer. பிசாசு வந்து ஃபர்ஸ்ட் முழங்கால தான் உடைக்கிறதுக்கு பாப்பான். And first devil tries to break your knees. முழங்கால க்ளோஸ் பண்ணிட்டானா அவனை தட்டிரலாம்னு அவனுடைய எண்ணம். And his intention is that if he closes your kneeling down and he can. ஆனால் தேவனோ என்ன செய்கிறார்? But what the Lord performs? தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துகிறார். And the Lord stumble not the knees that is weakened. இன்னைக்கு கர்த்தர் உனக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க முடியாத தான் உன்னை கொண்டு வந்திருக்கிறார். And today the Lord has brought you to give you victory. ஆனா இதுல என்ன பிரச்சனை தெரியுமா? You know what is the problem? நாம நினைக்கிறோம் நம்ம யுத்தகளத்துல நிக்கிறோம், பயங்கரமா கஷ்டப்படுறோம், நம்ம என்னென்னமோ பாடுபடுறோம் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம். And we are thinking that I am in a battlefield, I am going under many problems. ஒரு தேசமே கோலியாத்தை பார்த்து பயந்தது. The whole nation fighting for Goliath. ஆனா ஆண்டவர் சிம்பிளா ஒரு தாவீதை கொண்டு வந்து ஒரு கல்லை சுத்தி வச்சிட்டு அடிச்சிட்டாரு. இவ அடிச்ச கல்லுல விழல, தேவன் அடிச்ச அடியில தான் விழுந்தான். But simply the Lord brought David and he took a stone and met Goliath, and not by his power but by the power of God. நடந்தது என்ன? You know what happened? கர்த்தர் யுத்தத்தை என்னுடையது என்று அவர் உரிமை பாராட்டுகிறார். And the Lord took rights that and battle is mine. யுத்தம் உங்களுடையதல்ல, யுத்தம் எங்களுடையது, என்னுடையது கர்த்தர் சொல்றார். The Lord says, and the battle is not yours but it's mine. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? And how many of you believe this? என் வாழ்வின் யுத்தம் எல்லாம் தேவனுடையது, அவர் பொறுப்பெடுப்பார். And all my battles of my life belongs to me and not my God. ஆமென். இப்போ ஒரு அபிஷேகம் கர்த்தர் உனக்கு தர போகிறார். Now the Lord is going to give you anointing. சரியான ஒரு அபிஷேகம் உனக்கு வரும். A right anointing may come upon you. அந்த அக்கினியில நீ நிரப்பப்படு. And you must be filled with that fire. கர்த்தர் தன்னுடைய வல்லமை உனக்கு தருவார். And the Lord shall give you power. சரியான ஒரு ஜீவன் உன் மேல் வந்து விழட்டும். And the right life shall come upon you. யாரும் கண்ணை திறக்காதீங்க. And don't pray away at time. இந்த ஆராதனைக்கு வந்ததுக்கு உனக்கு ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். And the Lord has brought you anointing to come to this worship. அது உன் வாழ்க்கைக்குரிய அபிஷேகம். That anointing belongs to life. உன் பாதைக்குரிய அபிஷேகம். The anointing belongs to your path. நீ ஜெயிக்கக்கூடிய அபிஷேகம். The anointing to overcome.
யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். And you should not sing for a song or just to sing at one at a time. You have to make it own and have to sing a song. There is a God who says, "Be still, I will look after." நீ இளைப்பாறு, And be at rest, நான் இளைப்பாறாமல் உனக்காய் கிரியை செய்வேன். and I will work for you. என் மகனே நீ தூங்கு, நான் இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதுமில்லை தூங்குகிறதுமில்லை. And my son, you sleep, and he that keepeth Israel shall neither sleep nor slumber. ஒரு தாயின் மடியிலே பிள்ளை தன்னை புதைத்துக் கொள்வது போல நீ என்னுடைய சமூகத்தில் உன்னை மறைத்துக் கொள். அமர்ந்திரு, யுத்தம் ஜெயமாய் நான் உனக்காய் செய்வேன். And how mother embraces child on the lap, and you hide yourself on me, and I will undertake all your battles. சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். எனக்காய் யுத்தம் செய்து ஜெயமதை வாங்கி தந்தார். வாழ்நாளெல்லாம் அவரை போற்றி பாடுவேன். சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. சேனையின் கர்த்தரவர், பராக்கிரமசாலியவர், சும்மா இரவுனக்காய் யுத்தம் செய்வேன் என்றாரே. ஆமென். ஆமென். இது மன்னாவை பொறுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு நேரம். And this is the time to pick out your manna. இஸ்ரவேல் ஜனங்கள் அதிகாலையிலே புறப்பட்டு தங்களுடைய குடும்பத்தில் எத்தனை இலக்கம் இருக்கிறதோ அத்தனை பேருக்கும் அவர்கள் மன்னாவை பொறுக்கிக் கொள்வார். The people of Israelites early in the morning they arise and they will take out manna and for every members of the family. ஆனால் ஆயத்த நாளில் மட்டும் 2 நாளைக்கு சேர்த்து அவர்கள் பொறுக்கிக் கொள்வார். But for the day of preparation for Sabbath day and they will take double fold of manna on the day before. எல்லாரும் கண்களை மூடி முழங்கால் போடுங்க. முழங்கால் தான் நம்முடைய ஆர்சியை வின் பண்ணணும் பெண்டிகாஸ்ட். And let us all close our eyes and bend our knees, and bending knees is to overcome the battles. புஸ்குன்னு உட்கார்ந்துட்டீங்கன்னா நீங்க லாக்டவுன்ல என்ன பண்ணீங்கன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. I don't know if you are sitting often what you did during lockdown period. இப்பொழுது உனக்கு, உன் பிள்ளைகளுக்கு, உன் புருஷனுக்கு, உன் மனைவிக்கு, உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க வீட்டுல எத்தனை பேர் இருக்காங்களோ அத்தனை பேருக்குரிய கிருபையை இப்ப நீங்க ஒரு ஆள் பெற்று நீங்க பொறுக்கி எடுக்க போறீங்க, இல்ல வாங்கி கொள்ள போறீங்க. Now you the one person going to receive and the manna or grace for every members of your family, for you, your children, and for parents and for every members. நான் சொல்வது சரியா? What I am saying is right or not? உங்களுக்குரிய கிருபையை மட்டும் நீங்க எடுத்துட்டு போயிட்டா அங்க வீட்டுல இன்னொரு ஆள் இருக்கு, இன்னும் 4 பேர் இருக்கிறான். ரட்சிக்கப்படாதவர் இருக்கான், ரட்சிக்கப்பட்டவர் இருக்கிறான், அபிஷேகம் பெற்றவர் இருக்கிறான், பெறாதவர் இருக்கிறான். இதெல்லாம் போகும்போது உங்களுக்கு இந்த மன்னா காணாது. இந்த கிருபையை வச்சு நீ வாழ்க்கையில போராடி ஜெயிக்க முடியாம தடுமாறுற. If you obtain the grace only for you and when you go back to your family there may be unsafe people in the family and so the grace that you have received is not sufficient for them. நான் சொல்றது சரியா? And what I say is right or not?
மன்னாவை நீங்க ஃபில் பண்ணுங்க, நிரப்புங்க, கேட்டு வாங்கி கொள்ளுங்க. Now let us all receive the grace for every members of the family. எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள்? How many are going to receive now? ஷார்ப்பா 2 minutes தான். Only 2 minutes. இந்த 2 நிமிஷத்துல உன் குடும்பத்துக்கு தேவையான ஒரு அபிஷேகத்தை பெற்றுக்கொள். And within 2 minutes receive the grace needed for your family. உன் ஊழியத்துக்கு ஜீவியத்துக்கு தேவையான கிருபையை பெற்றுக்கொள். And receive the grace needed for your ministry and life. ஆமென். ஆமென். அநேக சகோதரிகளுக்கு குடும்பத்துக்குரிய அபிஷேகம் இல்லாதனால தான் அந்த குழப்பம் உண்டாகுது. And many sisters do not have the anointing pertaining to the family, so there are confusions in the family. அநேக பேரண்ட்ஸ்க்கு பிள்ளைகளுக்குரிய அபிஷேகம் இவங்களுக்கு இல்ல. And many parents do not have anointing to lead your children, and so you are not able to run. இவங்க நல்ல ஆவிக்குரியவங்க. And they are good spiritualists. இவங்க ரொம்ப ஸ்பிரிச்சுவலா இருப்பாங்க. And they are good spiritual in life. பட் பிள்ளைகளை பார்த்தா தலைகீழா இருக்கு. But when you look into the children, they will be upside down. சகோதரன் ஆவிக்குரியவனா இருப்பான், சகோதரி ஆவிக்குரியவனா இருப்பா. ஆனா புருஷனோ மனைவியோ அங்க ஆவிக்குரியவங்களா இல்லன்னா இந்த கிருபையை வச்சு, இந்த கொஞ்சம் கிருபையை வச்சு இவங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. அதுக்கு தான் நிறைவான கிருபையை பெற்றுக்கொள்ளு நான் இப்ப சொல்லி தந்தேன். And the children may be good spiritual people, but father and mother will not have enough grace, and so I'm asking you to receive the enough and sufficient grace. இப்போ புரிஞ்சுதா உங்களுக்கு? Can you understand? கீழ்ப்படியாத புருஷன் இருக்கலாம், ரட்சிக்கப்படாத மனைவி இருக்கலாம், கீழ்ப்படியாத பிள்ளைகள் இருக்கலாம், உன் கூட இருக்கிறவங்க உனக்கு எதிரானவங்களா இருக்கலாம். அதை மேற்கொள்ளக்கூடிய ஒரு அபிஷேக கிருபையை இப்ப வாங்கிட்டு போ. இந்த வாரம் நீ சேலஞ்ச் பண்ணி பார்க்கலாம். And you may have disobedient parents, children, and you receive the anointing needed to overcome them. ஆமென், ஆமென். அபிஷேகம், அபிஷேகம், சகலத்தை கீழ்ப்படுத்தும் அபிஷேகம். ஆமென். இந்த அபிஷேகம் இல்லன்னா என் கூட வேலை பார்க்கிறவன் சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரன் சரியில்லை, என் புருஷன் சரியில்லை, என் மனைவி சரியில்லை, என் பிள்ளை சரியில்லை, சபையில ஊழியக்காரன் சரியில்லை, அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. இந்த அபிஷேகம் உனக்கு வந்துருச்சுன்னா எல்லாம் கரெக்டா இருக்கும். And when you are not receiving the anointing, you will complain to others. They that are with me, my parents and children are not perfect and right. When you receive anointing, everything become perfect. சரியான ஒரு அனாயிண்டிங் இப்ப இறங்க போகுது. Now the right anointing is going to come upon us. கேளுங்கள், தரப்படும். Ask and ye shall receive. உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியாக பெற்றுக்கொள்வீர்கள். And ye shall receive that your joy may be full. ஆமென், ஆமென். நான் ஜெபிக்கும் போது When I pray, இந்த கன்வென்ஷன்ல 5000 பேர் நம்ம சண்டே சர்வீஸ்ல கூடுவாங்க. and in convention 5,000 people will gather for a service. நமக்கு இப்ப ஊழியக்காரங்க 98ல இருந்து 101 ஆயிருக்கு. And so now 99 is raised to 101 servants of God. நான் அப்படிதான் கேக்குறேன். ஆண்டவரே 5000 விசுவாசிகளுக்கும் 100 ஊழியர்களுக்கு தேவையான அபிஷேகத்தை தாங்க. I am asking unto God and give anointing needed for 100 servants of God and 5,000 believers. இன்னும் ஒரு சான்ஸ். One chance. எதுக்கெல்லாம் அபிஷேகம் வேணுமோ இப்ப கேளு. Now ask for anointing whichever part you need. எதுக்கெல்லாம் அபிஷேகம் வேணும்னு உன் மைண்ட்ல இப்ப
போராடுதோ அதுக்கெல்லாம் ஒரு அபிஷேகத்தை கேளு. For whatever all things anointing is needed, your mind urges, ask unto him. Hallelujah. கிருபையின் நேரம், An anointing of grace, அபிஷேகத்தின் நேரம், an anointing of cloud. நிரப்பப்படும் நேரம். This is the anointing to be filled. ஆமென். இப்போ உட்கார்ந்துகிட்டு மௌனமா இருந்துட்டு அப்படி யோசிச்சுட்டு போனீனா உன்னால எதையும் ஃபேஸ் பண்ண முடியாது. And if you sit silently and if you meditate something and you cannot encounter anything. இப்ப ஃபில் பண்ணிட்டு போ, நீ ஃபேஸ் பண்ண மாட்ட, எல்லாத்தையும் தெய்வம் ஃபேஸ் பண்ணுவாரு. Now you fill yourself and move and you will not face and God shall face you. வானத்தை கிழித்திறங்கி சத்துருவை முறியடித்த ராஜாவே ராஜஜெயம் எங்கும் ஜெயமே. 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 ஆமென். ஹல்லேலூயா. மைமையின் தேவனே, உடைய மைமையின் சமூகத்துக்காக நன்றியோடு துதிக்கிறோம். சில நாட்கள்லாம் கண்ணின் மணியை போல பாதுகாத்தி இந்த விசுவாச பாதையில் பரிசுத்தமான ஜீவத்தில் நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபை இறக்கம் பெரிதா இருக்கபடியாக சோத்திரம். ஜீவன தேசத்திலே ஜீவன தேவனுக்கு ஆராதனை செய்ய முடியாது இந்த நாளையும் தந்த தயவுக்காக நன்றியோடு துதிக்கிறங்க தாவே. காலையில் நடந்த ஆராதனையெல்லாம் ஆசீர்வாதமாக நடத்தி தந்தி இரண்டாவது ஆராதனை துவக்கவும் முடிவும் நீரா இருக்கிறபடியாக நன்றியோடு துதிக்கிறோம். பாட்டின் பகுதியை ஆவிக்குள்ளாய் மாற்றி தந்தி தடைகளெல்லாம் நீக்கி கொண்டதான தேவ ஜனத்துக்காய் சோத்திரம். ஆவியானவருடைய பிரத்யட்சமான கிரியைக்காய் சோத்திரம். ஜனத்தினுடைய நிலவரத்துக்கு ஏற்றவனுமாய் கத்தர் ஆண்டரே உடைய ஜனத்தை ஆத்தி தேற்றி அரவணைத்து துக்கம் கவல பாரங்களாம் நீக்கி சந்தோஷ சமாதான இழைப்பார்களோடு தேவ சமாதானத்தை பெற்று கடந்து செல்ல நீர் உடைய ஜனத்துக்காக இறங்கி ஆண்டவரை கிரியை செய்கிற வல்லமையுள்ள தேவனா இருக்கிறபடியா சோத்திரம். ஆண்டவரே வானத்தின் ஆண்டவரே மன்னாவினால் நீர் எங்களை போஷிக்கிற தயவுக்காய் சோத்திரம். மறைவான மன்னாவை தந்து ஜெயத்தின் நேர் ஜெயத்துக்கு நேராக கடந்து செல்ல கர்த்தருடைய ஆவியான உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். இந்த நேரத்திலும் நடந்து கொண்டிருக்கான சகல பரிசுத்தங்களுடைய ஆராதனையும் பொருட்படுத்தி நாமத்தை மயப்படுத்தும் ஊழியங்களெல்லாம் கத்த பொருட்படுத்தி செய்யும். எங்களை இப்போ சுத்திகரித்து பரிசுத்தமாக்கி வருகைக்கு ஆயத்தப்படுத்தும். எல்லா துதிக்க நம்ம என்னை எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால கேட்கிறோம் பிதாவே.